ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் கிளைமேட் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பிரித்து மெஞ்சிருச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க சந்தையில் இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதை போய் பார்க்கலாம். நம்ம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து லீவ் நாள்னால கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் செல்லர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. போக போக கடையெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. பட் முக்கியமான ஒரு சில செல்லர்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிடிச்சமான ஐட்டங்கள் வந்து இன்றைக்கி சரியாக மாட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோனியோட கேம் கார்டர் பார்த்தோம், ஹைலைட்டோடது. இது வந்து முன்னாடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேல் ஆகாமல் இருந்தது. கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருந்தது, டிஸ்பிளே முதற்கொண்டு. காயின் பாக்ஸ் டெலிஃபோன் வந்து இன்றைக்கி 2 பார்க்க முடிஞ்சுது அங்கங்கே. அண்டு அதோட பவுச்சை கீழே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஐஎம் இன்இயர் மானிட்டர் இன்றைக்கும் வந்து அவைலபிளாக இருந்தது. பட் லாஸ்ட்டு ஸ்டாக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். மேக்ஸிமம் இன்னையோட முடிஞ்சிடும் போல். இதுவும் வந்து இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் பாருங்கள், நிறைய வந்து யுட்டென்சில்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் அண்ட் ஹோம் தேட்டர்லாம் கேட்குறீங்க. இந்த ஷாப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னாவே இருக்கும். இந்த ஷாப்பு லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் ஹோம் தேட்டர்ஸ் 2.1 இல்லை 5.1 இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 2-in-1 பூம் பாக்ஸ் கூட இங்கே கிடைக்கும். அண்ட் எப்போ வந்தாலும் இருக்கும் இது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது, வித் ஸ்க்ரீனோடு வர்றது. இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸும் வந்து 800 தான் சொன்னாங்க. பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்காம வாங்க முடியாது. இதெல்லாம் உள்ள டிஸ்கவுண்டே இருந்தது. பட் ஸ்டில் வந்து எப்போவுமே ஒரு டவுட்லேயே இருக்கும். ஏன்னா லென்ஸ் இஷ்யூ இருக்குமா இல்லை டிஸ்பிளேயில் உள்ள ஏதாவது இஷ்யூ இருக்குமான்றதே வந்து பெரும் டவுட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி சந்துருவோட கடையில் இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாரு. பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் அப்படியே ஆல் இன் ஒன் ஷாப் மாதிரி வச்சுருப்பாரு. பட் சின்ன கடையாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானது இருக்கும். இங்கேயும் வந்து இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு, யூட்டென்சில்ஸ் அது இதுன்ட்டு. அண்ட் இங்கே யூஸ்வலாக நிறைய வந்து ரிமோட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த சிடி லென்ஸு ஸ்பேர் கிட்ஸ் வந்து வச்சுருந்தாரு. சப்போஸ் யாருக்காவது வந்து இந்த மெக்கானிசம் தேவை, மோட்ரு தேவை, லென்ஸ் தேவை அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷனில் நிறைய வச்சுருந்தாரு. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிளேயரில் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்து நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு டிவி ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார். ஒரு ஃபேமிலி, ஆக்சுவலாக ஃபேமிலியாகவே சேர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து செக் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். இந்த ஷாப்பில் தான் டினான் செட் வந்து முன்னாடி சேலுக்கு வச்சுருந்தார். அது இப்போ சேல் ஆகிடுச்சு போல். அண்ட் இந்த டிவி வந்து ஆன் பண்ணி காமிச்சிருந்தார். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி டிவியோட கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். பட் என்ன நெட்வொர்க் இதெல்லாம் கனெக்ட் பண்ணாதனால ஜஸ்ட்டு மெனு அண்ட் ஸ்க்ரீன் மட்டும் பார்க்க முடிஞ்சுது. எல்ஜி டிவி தான். ஸோ செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இது பாருங்கள், ஏர் கன்னு. நிஜமாவே அதை எடுத்து சுட்டாருங்க. அங்கே டப்புன்னு ஒன்று பட்டுது. அது என்ன பட்டுதுன்னு தான் தெரியல. பாவம், அவரும் கல் மாதிரி நின்றுருந்தார். ஏர் கன் மேபி ஏர் மட்டும்தான் போச்சான்னு தெரில. அண்டு காஸ்மிக்கோட ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருந்தது. அண்ட் இது வந்து உள்ளே மேலே கவர் இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் விசிபிளாக இருந்தது. சப்போஸ் இது வந்து யாராவது டெக்னீஷியன் பார்த்தா கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதில் சப்போஸ் எல்லா காம்பனன்ஸும் இருக்குன்னா அதை எடுத்து கூட ரெடி பண்ணலாம். ஏன்னா காஸ்மிக் நல்ல பிளேயர் தான். அண்ட் இந்த ஏர் கன் இவர் தான் வாங்கியிருந்தார். சரி, அதை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் நான். நம்ம இந்த பலூன் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்னா இல்லை ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுறதான்னு தெரியல. மோஸ்ட்லி இது பலூனுக்கு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, சீக்கிரமாகவே சேல் ஆயிடுச்சு. அண்ட் பிஏ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஹோம் தேட்டருக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அண்ட் காயின் ஆப்ரேட்டட் பே ஃபோன் கூட, இது 2வது ஃபோன் வேறு கலரில் வேறு இருந்தது. அண்ட் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் பால் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு 4வது பார்த்துருப்பேன் நான். ஸோ டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. சப்போஸ் இந்த மே டைம் லீவு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் பால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த தூக்குச்சட்டியை பாருங்கள். இது வந்து எஜமான் படத்தில் ரஜினிகாந்த் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற தூக்குச்சட்டினா நம்புவீங்களா?
யாரும் நம்ப மாட்டாங்க. பட் இது இருந்தது இன்றைக்கி சேலுக்கு. அண்ட் ஸ்பீக்கர் இது வந்து 1000 வாட்ஸாக இதை போட்டிருந்ததுங்க. நானும் அதை எடுக்கிறதுக்கு கவர் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா அவர் மறைச்சிட்டே இருந்தார். சரி அப்படியே போயிட்டேன் நான். அண்ட் இது 2வது ஃப்ரூஸ் பால். இது வந்து சூப்பராக இருந்தது கண்டிஷன். அண்ட் மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். இது அலாரம் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மோஷன் சென்சிங் அண்ட் அலாரம் மாதிரி வர்றது 2 பேக் வச்சுருந்தாங்க. 2 பாக்ஸ் ஐட்டமாகவே வச்சுருந்தாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் மோஷன் சென்சிங்கு. இது கிடையாது, கேமரா கிடையாது. ஸோ இது இருக்கிறது வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ ஆனால் நல்ல செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேக் இருந்தது. சப்போஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு சிடி மேன் வச்சுருந்தாரு. அப்புறம் ஒரு அழகான கார் இருந்தது, டாய் கார். நல்ல கலர், பஞ்சு மிட்டாய் கலரில் சூப்பராக இருந்தது. மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ், கால்குலேட்டர்ஸ், கிளாக்ஸ். இங்கே கிளாக்ஸும் வச்சுருப்பாங்க, டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளாக்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் வாட்சஸ் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ ஒருத்தர் வந்து பல்காக எடுத்து மேபி ஒய்ஃப்க்கு ப்ரெசண்ட்டுக்கு வாங்குறாரு போல், ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பல்காக எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பரவாயில்ல, டீட்டெயிலாக எடுத்து செக் பண்ணுறாங்க. இது கண்டிஷனும் பாருங்களேன். இது வந்து ஸ்க்ராப் இது மாதிரியே தெரில, ஸ்க்ராப் வாட்சஸ் மாதிரியே தெரில. எல்லாமே வந்து ஸ்டோர் ரூம் கண்டிஷன்லேயே இருக்குது வாட்சஸ் எல்லாம். அண்ட் இன்றைக்கி இந்த மல்டிமீட்டர் ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்களே. எல்லாமே வந்து 30 rupees தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகுமான்றது தெரியல. அண்ட் இது வெளியே வந்து 100-150 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 30ன்றது மேபி ஏதாவது ஸ்பேர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேபிள் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ப்ரோப் மட்டும் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். வெறும் யூனிட் மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஒருத்தர் இந்த கர்வ்டு மானிட்டர் வாங்கியிருந்தாருங்க. வெறும் 500 rupees தான் வாங்கியிருக்காரு. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச 21 inch இருக்கும்னு நினைக்கிறேன். ஈத்தர்நெட் சப்போர்ட்டு என்னென்னமோ இருந்தது. பட் இது ஒர்க்கிங் கண்டிஷன் தெரில. ஒர்க் ஆச்சுன்னா செம்ம ஜாக்பாட் அவருக்கு. 500க்குன்றது நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் இந்த கிரியேட்டிவோட ஒரு MP3 பிளேயர் பார்க்க முடிஞ்சுது. ப்ரைஸு தான் அப்பா 800 சொன்னாங்க. தெரில இது 800க்கு ஒர்த்தான்ட்டு. ஏன்னா ஸ்க்ரீனில் லைட்டாக பேர்ன் ஆகிருந்தது. அண்டு ஓகே தான், இது வந்து சிங்கிள் பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறது. அண்டு லேப்டாப்ஸ் அண்ட் பழைய ரேடியோஸ் இதெல்லாம் பாருங்கள். ஃபிலிப்ஸோட பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோ வேல்வுக்கு அப்புறம் வந்தது. இதில் அந்த டியூனிங் நாபு சுற்றி விட்டால் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றுது. அந்த லட்சணத்தில் இருக்குது. எடுத்து வந்து ரோப் எப்படியும் கட் ஆகிருக்கும், எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அம்மா மிக்ஸி, கிரைண்டர், அண்டு தையல் தேவையான ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க, நூல் அண்டு டேப் எல்லாம். அண்ட் இந்த பிம்பேம் கிளாக்கும் இருந்தது. இங்கேயும் ஒரு ரேடியோ வச்சுருந்தாங்க, அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ, உடன் ஃபினிஷில் இருந்தது. ஸோ இந்த ஐட்டங்கள்லாம் பாருங்களேன். பழைய அந்த வெஸ்பா ஸ்கூட்டர் தானே இதெல்லாம். இந்த பின்னாடி வீல் வச்சுருது நல்லா இருந்தது. ஆனால் கண்டிஷன் சரியில்லை, எல்லாம் உடஞ்சிருக்கு, எடுத்து ஒட்ட வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்கூட்டர்ஸு. இப்போலாம் வந்து இந்த பேக்கில் ஸ்டெப்னி வீல்லாம் வச்சு வர்றது கிடையாது. அண்ட் அந்த காலத்து காரு எல்லாம் வந்து ஓட்ட உடசலாக தான் இருந்தது, எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மெமரபிள் விண்டேஜ் ஐட்டம். கண்டிப்பாக அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க அது ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஒருத்தர். அண்ட் இந்த ரேடியோ வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. அண்ட் அதான் சொன்ன மாதிரி இது வந்து 2000 rupees போட்டிருந்தாரு. ப்ரெஸ்டீஜ், ஃபிலிப்ஸோட ப்ரெஸ்டீஜ் உடன் ஃபினிஷில் இருந்தது. பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச 1000 வாங்கியிருக்கலாம். அண்ட் ஃப்ரூஸ் பால், அகெயின் 3rd ஃப்ரூஸ் பால். இது வந்து பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐட்டங்கள் அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த லீவுக்கு யாருக்காவது யூஸ் ஆகுனா பாருங்கள், அப்படியே ஃபேமிலியாக விளையாடலாம். லேப்டாப்ஸ், ஒயர்லெஸ் ரவுட்டர்ஸ் அண்ட் கார்வான் பார்க்க முடிஞ்சுது. இது ஆன் ஆகலை. ஆக்சுவலாக 1200 தான் சொன்னார். பட் அட்லீஸ்ட் ஆன் ஆகிருந்தால் நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. எடுத்து வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா காஸ்ட்லி தான். பட் ஆன் ஆச்சு, ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். 1200க்கு ஓகே தான். இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் சாங்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது.
அண்டு கீபோர்ட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி இந்த லொக்கேஷனில். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஈவினிங் வர அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ஊஃபரும் வச்சுருந்தாங்க, சோனியோட சப் ஊஃபர். ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஷாப்பு திரும்ப போட்டிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக சேல் பண்ணுவார். ஸோ இது வந்து லெதர் பவுச்சோடு வர ரேடியோஸ், பட் லெதர் பவுச்சை காணும். மொபைல் பேட்ரிஸ், லேப்டாப்ஸ் அண்ட் ரெக்கார்ட் பிளேயர் ஸ்பேர் இது வச்சுருந்தாரு. ஸோ இந்த இது வந்து 12,000 மாதிரி சொன்னாருங்க. இது வந்து ஒரிஜினல் பீஸுன்றாரு, பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. இது வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க ரெக்கார்ட் பிளேயர் அந்த பேஸ் இல்லாதது வந்து 800 ருபீஸ் சொன்னார். பக்கத்தில் உள்ளது 2,000 ஏதோ சொன்னார். ஸோ அந்த ரெக்கார்ட் பிளேயர் ஸ்பேருக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விண்டேஜ் ரேடியோஸும் வச்சுருந்தார். ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த லைட் வெயிட் ப்ரொஜெக்டர்ஸு, எல்இடியில் ஓடுறது. அண்ட் இந்த இது பாருங்களேன், இது சாக்ஸோஃபோன் தானே, அழகாக பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாரு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் எல்லாம். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பிரபு ஒரு படத்தில் இதை யூஸ் பண்ணியிருப்பார், நடிகர் பிரபு. டக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன படம்ன்ட்டு. ஸோ ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க, PS3, PS2வும் வச்சுருந்தார் அதே ஷாப்பில். சவுண்ட் பார் அண்ட் இங்கே பாருங்கள் ப்ளே ஸ்டேஷன் 2. இது கண்டிஷன் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தது, எல்லாம் பாதி பாதியாக வந்தது. அண்ட் இது பாருங்கள், மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மதர் போர்ட்ஸ் அண்டு ஃபோன் ஆக்சசரிஸ்லாம் கூட கிடைக்கும். இது வந்து என்யூசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பிசி தான். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது. 1200 சொன்னார். பட் இது பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் போன வாரம் இது மாதிரி ஒன்று வாங்கி ஒர்க் ஆகலைன்னாரு. ஸோ அது கேட்டவுடனே நம்மளுக்கு பெருசாக கான்ஃபிடன்ஸ் வரல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வச்சிட்டோம். அண்ட் இந்த கிளாக் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த டாக்டர் டேபிள்லாம் இந்த மாதிரி கிளாக்ஸ் பார்க்க முடியும். ஓகே, வெயிட்டாகவும் இருந்தது அது. அண்ட் இது வந்து ஒரு சிடி மேன் டைப்பில் வாக்மேன். இது கேசட் போடுறது, இது சிடி கிடையாது. சொகாயோ சொல்லிவிட்டு அந்த பிராண்டில் உள்ளது. பட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தது, பட்டன்ஸ் எல்லாம் ஜாம் ஆகிருந்தது. அண்ட் இந்த ஷாப்பில் பாருங்களேன், ஒரு வித்தியாசமான கிளாஸ் வச்சுருந்தாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை டக்குன்னு பார்க்கும்போது இந்த நியூக்ளியர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் லைட் வெயிட்டு, என்ன பர்பஸ்ன்னு தெரில. இது வந்து ஃபுல்லாக சேலுக்கு வச்சுருந்தாரு ஒரு பாக்ஸ். இந்த லொக்கேஷனில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு குவாட்ஸ் கிளாக்கு தான், அந்த விண்டேஜ் கிளாக் மாதிரியே ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நோக்கியாவோட இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு இது பிடிக்கும், என்கேஜ்னு சொல்லிட்டு. இது வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது இந்த மொபைலில். நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு டைமில் எவ்வளோ ஒரு க்ரேஸாக இருக்கும், ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுற கேஜெட்டு. அண்டு ஆய்வாவோட ஒரு வாக்மேன் சூப்பராக இருந்தது. இதுவும் கண்டிஷன். நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டார் இதை. சரி, நம்ம ஜஸ்ட் அப்படியே மட்டும் பார்த்தோம். அண்ட் விண்டேஜ் கேமராஸ் கேட்குறீங்க, இங்கே கிடைக்கிது. அங்கங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். பட் எல்லாம் வந்து கண்டிஷன் பார்த்துக்கணும். ஒர்க்கிங் எல்லாம் தெரியாது. பட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணி தான் அதை வந்து செக் பண்ணணும். அண்ட் இந்த சோனி பேட்டா கேம்கார்டர் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தெரியல, இது ஏன் வந்து இன்னும் சேல் ஆகலான்ட்டு. அண்ட் அங்கேயே வந்து கிராஃபிக்ஸ் கார்டும் பார்க்க முடிஞ்சுது. டிஸ்பிளே போர்ட், HDMI போர்ட் சப்போர்ட்டோடு இருந்தது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து பழைய கான்ஃபிகரேஷனாக இருக்கும். பிளாக்பெரி ஃபோன்ஸ், ஃபேக்ஸ் மெஷின், பேனசானிக்கோட ஒரு ஃபேக்ஸ் மெஷின் வந்து பார்க்க முடிஞ்சது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிஷன். பட் இதெல்லாம் இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரியல. இப்போவும் இருக்குது லேண்ட்லைன்ஸ், பட் ஃபேக்ஸ் எல்லாம் அனுப்பி ரிசீவ் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் அதுன்னு போனதுக்கப்புறம் இதோட வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இந்த VCD பிளேயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஒரு ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது.
ஒரு லோக்கல் செட்டு போட்டு அடின்னு அடிக்கலான்ற மாதிரி ஒரு லோக்கல் செட் விசிடி பிளேயர். அண்ட் ஸ்டெபிளைசர் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஏசிக்கு யூஸ் பண்ணுறது, டபுள் போஸ்ட் ட்ரிபிள் போஸ்ட் கேட்டகரியில் வர்றது. பட் இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க, செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. அண்ட் இங்கே ஒரு உடன் மர்ஃபி மெய்டன் இந்த ரேடியோவும் பார்க்க முடிஞ்சுது. இதோட டயலும் போயிருச்சு, டயலை சுற்றி விட்டால் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கு. பட் ஓகே, இதெல்லாம் வந்து கலெக்டபிளுக்கு ஓகே. பட் வுட் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா இதை வந்து எடுக்கலாம். பட் பின்னாடி டோரும் இல்லை, உள்ள அந்த சர்க்கியூட்டெல்லாம் அப்படியே ஓப்பனாக தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஒரிஜினலாக தான் தெரிஞ்சுது, பார்ட்ஸு, சர்க்கியூட்ஸ், காம்பனன்ட்ஸ் எல்லாம். டைப்ரைட்டர் ரெமிங்டனோடது செம கண்டிஷனாக இருந்தது. எல்லா கீஸும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது, எதுவும் வந்து ஜாம் ஆன மாதிரி தெரியல. ஏதோ ரீசெண்டாக யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லா ஆப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த கலர் டைப்பு கலர் கூட மாற்றலாம், நம்ம கீஸ் பிரிண்ட் ஆகிற கலர் கூட. சோனியில் ஒரு கார்ட்லெஸ் ஃபோன் சிஸ்டம் பார்த்தேன் நான். ஓகே, சோனி இதெல்லாம் கூட விட்றாங்களான்ற மாதிரி பார்த்தேன். அது கலர் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக ஃபேடாக இருக்குது. அந்த ரிசீவர் மட்டும் பாதிக்குது வேறு கலரில் இருந்தது. அண்ட் மற்ற கார்ட்லெஸ் ஃபோனும் பாருங்கள், ஃப்ளாஷ் லைட், பாக்ஸ் பீஸில் ஒரு ஹோம் தியேட்டர் ஃபிலிப்ஸோடது, எல்லா ஸ்பீக்கர், கேபிள்ஸ், ரிமோட் எல்லாமே வந்து சேர்த்து. பட் பாக்ஸ் ஏதோ லோக்கல் பாக்ஸ் தான், பட் ஃபுல் கிட்டு வந்து அப்படியே இருந்தது, சப் ஊஃபர் முதற்கொண்டு எல்லாமே. அண்ட் ரெட்ரோ கேம் இந்த பாக்ஸில் இருந்தது, வித் அந்த கன்னு இருக்கிற டக் ஹண்டா, அதை வந்து விளையாடுறதுக்கான கன்னு, ப்ளஸ் எல்லா ஆக்சசரிஸும் போட்டு ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தாரு. பட் ஓடெல்லாம் வந்து கலண்டு விழுந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலை. ஸோ லேப்டாப்ஸ் எல்லாம் மக்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க, எல்லா பார்ட்ஸும் இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சிலதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரேம் இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ரிமூவ் இருந்ததுன்னா அதை தேடி சோர்ஸ் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பழைய கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ செக் பண்ணி வாங்குறது பெட்டர். அண்ட் நம்மளுக்கு இன்றைக்கி பிளாங்க் சிடிஸ் கிடச்சிது, ஒரு 5 பிளாங்க் சிடி கிடச்சிது. மேபி ஒரு ஆடியோ சிடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு. அது இல்லாமல் 2 சிடியில் வந்துட்டு இளையராஜா ஹிட்ஸ் ஆல்ரெடி யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க போல். சரி, அதையும் சேர்த்து வாங்கிட்டோம் நம்ம. சரி, நம்மளுக்கு செலவு மிச்சம், உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதிலே ஆல்ரெடி இருந்தது. ஸோ 2 டிஸ்க்லேயும் வந்துட்டு இளையராஜா ஹிட்ஸ்ன்னு போட்டிருந்தது. ஹோப்ஃபுல்லி வேறு கலெக்ஷனாக இருக்கணும்னு நம்பிக்கையில் வாங்கிட்டேன். அண்ட் இந்த ஐட்டம் பாருங்களேன், இது வந்து யாருக்காவது தெரியுதான்னு சொல்லுங்கள். ஈத்தர்நெட் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் ஏதோ ஒரு ஆர்எஸ் போர்ட்டு கனெக்ஷன் இருக்குது, அண்ட் யூஎஸ்பி போர்ட்டு. பட் இது என்ன டிவைஸ்னே தெரியல, ஜிபிஜின்னு போட்டிருந்தது. சப்போஸ் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது அண்ட் இது பாருங்களேன், ஃபுல்லாக பீரோ வந்து உடன் பீரோஸு, ரோஸ்வுட், டீக்வுட், எத்தனை பேர் சேர்ந்து அதை இறக்கிட்டு இருந்தாங்க பாருங்களேன். அது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருக்காங்க. மேபி இருக்கலாம், இல்லை சேலாக இருக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது விண்டேஜ் ஐட்டம்னால. கண்டிஷன் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு பீரோ. அதே மாதிரி இன்னொன்று கிளாஸோடு இருந்தது. இதையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்கி இறக்குனாங்க. பட் ஃபுல்லாக அப்படியே இன்டாக்டாக இருக்குது பாருங்களேன். அந்த பழைய இது வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்குது. அங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்போஸ் கிளாஸ் உடஞ்சதுன்னா நான் கூட புதுசோன்னு நினச்சேன். அந்த காமெடி, வடிவேலோட காமெடியை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேலுக்கு இருந்தது. அண்டு இந்த ஆசிலோஸ்கோப்பு இன்றைக்கி 2 ஐட்டம் சேலுக்கு வந்தது. ஆனால் 2மே மேலே வந்து கிளியராக போட்டிருந்தாங்க நான் ஒர்க்கிங்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நானும் வந்து ஒரு ஆசையில் சரி ஓகே இன்னொரு ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க ஆசிலோஸ்கோப் கிடைக்குமான்ட்டு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி 2 மாட்டியிருக்கேன்னு சொல்லி எடுத்து செக் பண்ணால் 2மே வந்து நான் ஒர்க்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது எடுத்து அந்த ஸ்க்ரீன் வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உள்ள வேறு பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் இது அவைலபிளாக இருந்தது அந்த லொக்கேஷனில். அண்ட் நேஷ்னலோட இந்த ஒரு மல்டி பேண்ட் ரேடியோவை பார்க்க முடிஞ்சுது. பட் இது கொஞ்சம் கண்டிஷனாக இருந்திருந்தால் வாங்கியிருந்துருக்கலாம். பேக் டோர் மிஸ்ஸிங் அண்டு எல்லா நாப்ஸ் எல்லாம் வந்து இதாக இருந்தது.
அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரேக் மவுண்ட் டைப் ஆம்ப்ளிஃபயர்ஸ். இதெல்லாம் மோனோ ஆம்ப்ளிஃபயரா இல்லை என்ன பர்பஸ்க்குன்னு தெரில. இந்த சவுண்ட் இதுவும் வச்சுருந்தாங்க ஆம்ப்ளிஃபயர். ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நம்மளுக்கு இந்த ஒரு குட்டி டிவி கிடச்சிது. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒன்றும் சூப்பராகலாம் இல்லை, பட் இருந்தாலும் ஏன் வாங்கினேன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை அண்ட் ஃப்ரண்ட்லலாம் அந்த டோர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ஓகே, எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த குட்டி டிவியெல்லாம் வாங்கி. சரி ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? இதோட லோகோ பார்த்து கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது வந்து என்ன பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ்ன்ட்டு. எம் போட்டிருக்கு. ஆமாம், மர்ஃபியோட ரெக்கார்ட் பிளேயருக்கு வர ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ இது மாதிரி முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம். ஐ திங்க் 1 year முன்னாடி ஒன்று வாங்கியிருக்கோம், ரெக்கார்ட் பிளேயரோட வரும். அண்ட் இந்த ஏர்டெல்லோட இந்த வைஃபை ஃபுல் செட்டப் வந்து ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2000 சொன்னாங்க. லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இது இன்னும் அவைலபிளாக இருக்குது, இன்றைக்கும் இருந்தது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த செட்டு ஒரு பல மாதங்கள் முன்னாடி நான் போட்டிருப்பேன், கவர் பண்ணியிருப்பேன். அது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு திரும்ப. டைவான் போட்டிருக்க லோக்கல் பிராண்டு தான். டேப் அண்ட் டிவி ரெண்டுமே கம்பைண்டாக உள்ளது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்றைக்கி சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கும்ல, பாருங்களேன், ரெண்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பட் வெயிட்டு கொஞ்சம் ஹெவி அது. அண்ட் ஆங்கியோவோட ஒரு ஏவிஆர். ஸோ இது வந்து மூர் மார்க்கெட்லேயும் இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே டிஸ்பிளேக்கு. ஸோ பக்காவாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ், அதோட ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க, சவுண்ட் பார்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருந்தாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பாருங்களேன், இது கொஞ்சம் ஹெவி, இது வெயிட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டைப் மாதிரி தான் இருந்தது. ஸோ மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். அண்ட் டக்குன்னு பார்க்கும்போது என்னடா பரவாயில்லையே, ஒரு மேக் ப்ரொஃபஷ்னல் இருக்கேன்னு பார்த்தா, மேக் புக் ப்ரோ இருக்கேன்னு பார்த்தா வெறும் ஸ்க்ரீன் மட்டும்தான். பட் பரவாயில்ல, ஸ்க்ரீன் யாருக்காவது தேவைன்னா கூட இங்கே இந்த ஸ்பேராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு ஒரு விசிஆர் நம்ம கண்ணில் தென்பட்டது, நேஷ்னலோட J20. ஓகே தான் கண்டிஷன், பட் இது வந்து கொஞ்ச நேரத்தில் சேல் ஆகிருச்சு இது. ஸோ ஒருத்தர் வாங்கிட்டார். மேலே இருக்கிறது வந்து விசிடி பிளேயர் தான். அண்ட் இதில் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க, டெக்நெட் ப்ளஸ்ன்றது ஒரு காலத்தில் இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சிடிஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்சனாக இருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரிலீஸ் பண்ணுற சர்வீஸ் பேக் இல்லை ஏதாவது புது ஓஎஸ்னா இருக்குன்னா கூட நம்மளுக்கு பீட்டா வெர்ஷன் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து யாரோ ஒருத்தர் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இப்போ ஸ்க்ராப்பில் போட்டார். அண்டு இந்த ஐட்டங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பேக்கரி கடையில் பார்க்க முடியும். வாங்குகிற ஐட்டத்தை அப்படியே பேக் சீல் பண்ணி தருவாங்க, அதெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது. வெயிட்ஸ். ஸோ இந்த லொக்கேஷனில் இப்படி ஒரு செட் இருந்தது, சோனியோட ஒரு ரேக் சிஸ்டம் மாதிரி. பட் இது முன்னாடியே வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பல வாரமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் உள்ள பிளேயரும் லாஸ்ட் வீக் கூட கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த ரேடியோ பாருங்கள், ஆண்டனா 1 கிலோமீட்டருக்கு போகுது, நேஷ்னலோடது. டபுள் டெக் உள்ளது, டபுள் கேசட் டெக் உள்ளது. பட் மேலே பார்த்தேன் ஒரு டிஸ்பிளே போர்ஷனாக ஏதோ வந்து பேர்ன் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல என்ன வரும்னு தெரியல, மேபி ஈக்குவலைசர், டிஸ்பிளே ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பீக் லெவல் இண்டிகேட்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த இடம் மட்டும் பேர்ன் ஆகிருந்தது. நோ ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இந்த லொக்கேஷனில் ஒரு ரேடியோ பார்க்க முடிஞ்சது. ஐ திங்க் இது ஃபிலிப்ஸ் தான் நினைக்கிறேன். பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சு. இது வந்து சுற்றி விட்டு அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றுது, டியூனிங் நாபு. அண்ட் இந்த செட்டு பாருங்கள், இது வந்து ஒரு லோக்கல் செட்டு தான், பட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். என்கிட்டயும் ஒன்று இருக்குது இந்த மாதிரி. தாறுமாறாக சவுண்ட் இருக்கும், வித் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபயரோடே வரும். நம்ம கேசட்டை மட்டும் போட்டுட்டு சும்மா சவுண்டு வச்சு விட்டோன்னா செமையாக இருக்கும். பீக் லெவல் மீட்டரு அப்படியே வித்தியாசமாக எல்லா இதுவும் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு யூனிட் இது. ஸோ இது இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. ஸோ பெட் சைடு இன்றைக்கி ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம் என்னெல்லாம் வந்து புது வெரைட்டிஸ் ஏதாவது வந்திருக்கான்ட்டு. இந்த கேட்டை பாருங்களேன்,
அப்படியே இது மாதிரி இருக்குது, லிக்விட் மாதிரி இருந்தது, அப்படியே கொலன்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 7,000 தான். இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் பரவாயில்ல வாங்குகிறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஒயிட் கலரில். அண்ட் இந்த டாக்ஸும் பாருங்கள், இது வந்து 12,000 மாதிரி சொன்னார். லேப் ஸோ இந்த டாக்ஸ்லாம் வந்து 9,000. இது யாராவது செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், பெட் செக்ஷனில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்ட் செக்ஷன் இதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே கவர் பண்ணி பார்த்தோம். நிறைய ரோஸ் ஃப்ளவர் செடியெல்லாம் இருந்தது. லாங் ஹேர் காட்ஸ் கிஃப்ட். ஸோ பாருங்கள், நிறைய வந்து ரோஸ் பிளான்ட் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஸோ பிளான்ட்ஸ் நிறைய பேர் வாங்குகிறாங்க. இதுக்குன்ட்டு ஒரு தனி குரூப் இருக்காங்க, வீட்டில் பால்கனி அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் ஃப்ரூட் சைடில் சும்மா செக் பண்ணி பார்த்தோம். இந்த பலாப்பழம்லாம் நிறைய இன்றைக்கி ஸ்டாக் வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக மாம்பழம் தான் தேடி பார்த்தேன், அது வேறு செக்ஷனில் இருக்குது போல். பைனாப்பிள், அப்புறம் நவதானியங்களா இதெல்லாம் கூட இருந்தது. இந்த லொக்கேஷனில் ஃபுல் ஹோல்சேலாகவே வாங்கலாம். சப்போஸ் யாராவது வேணும் ஃபுல் இது வாங்கணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். எவர் சில்வர் ஐட்டம்ஸ், பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் இந்த லொக்கேஷனில் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இந்த ஒரு படா செட்டு ஒன்று வச்சுருந்தார், ஷார்ப்போடது. டபுள் கேசட் டெக் தான். 2,500 சொன்னார், பட் நெகோஷியேட் பண்ணலாம். பட் இதுக்கு ஃபேன் யார் இருக்கீங்களோ அவங்க செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா இதை எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பெரிய செட்டு இது, நல்லா ஜைஜான்டிக்காக இருந்தது. ஸோ இந்த செட்டு கூட வச்சுருந்தாரு. இது கொஞ்சம் பாப்புலர் செட்டு தான், நேஷ்னல் பேனசோனிக் ரேடியோ அண்ட் டேப் உள்ளது, 2-in-1. அகெயின் ஆண்டனா 1 கிலோமீட்டருக்கு போகுது. கிளாக்ஸ் வச்சுருந்தார். இது வந்து இது கிடையாது, பெண்டுலம் கிடையாது, குவாட்ஸ் தான். இது கீ டைப் கிடையாது, பட் ஒரு டிசைன் ஃபேன்சி ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் வந்து குவாட்ஸ் டைப் தான், ஸ்மூத்தாக போகிற கிளாக்கு. பிம்பேம் கிளாக்கும் வச்சுருந்தார். பெண்டுலம் கிளாக்ஸும் அந்த சைடு பார்த்திங்கன்னா இருக்கும், பெண்டுலம் கிளாக்ஸும். ஆர்ட் ஒர்க்கு இன்றைக்கும் நிறைய கொண்டு வந்திருந்தார். ஆர்ட் இது அதில் ஒன்று வந்து ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டார். இந்த ஆர்ட் பாருங்களேன். ஸோ இதை வந்து வாங்கிட்டார் ஒருத்தர். அண்ட் இன்றைக்கி May 1 இன்றைக்கி இந்த மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க அங்கேயே. ஸோ அங்கே கடை போடுறவங்களாம் சேர்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 8 மணி நேரம் ஓய்வு என்ற கோரிக்கையை முன்வைத்த அந்த போராட்ட களத்திலே முன்னின்றவர்கள் யார் என்று பார்த்தால் பெண்கள். அன்றைக்கு இருந்த உணவுக்கு கூட தட்டுப்பாடாக இருந்த சூழ்நிலையில நம்முடைய கோரிக்கையை நம்ம வந்து வெறும் விளக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளம்பிட்டோம். நம்ம வெயில் அதுக்கப்புறம் பிரித்து மேய ஆரம்பிச்சது. சரி நம்ம போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.